வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு பிங்க் கலர் ஜெல்லி ரெசிபி தாம்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஜெல்லி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம சைனா கிராஸு ஒரு பாக்கெட்டு, அது நமக்கு எவ்வளோ தேவையோ, இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் ஈஸியாக கிடைக்கிது. அதை வாங்கி அதை கட் பண்ணி நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இதில் அரை பாக்கெட் தாம்மா போட்டேன். இது அகர்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இது கடல் பாசி. இது சுலபமாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சீக்கிரம் ஊறிடும். உங்களுக்கு அரை பாக்கெட் தான் எடுத்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும், சீக்கிரம் ஊறிடும். கரையிற தன்மை சீக்கிரம் இருக்குது. இதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 200 ml கிளாஸ், அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அகர் அதையும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு சீக்கிரம் கரைஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், கரைஞ்சிடும். இது வீட்டிலே சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு அரை கப் சர்க்கரைனா ஒரு 100 கிராம் சர்க்கரை போதும். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்தாப்புல இன்னும் குறைச்சி வேணும்னா கூட நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். ஆனால் இது நல்லாயிருக்கும், அளவான இனிப்பாக தான் இருக்கும். அதையும் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா போதும், இறக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். சர்க்கரை கரைஞ்சிடும் சீக்கிரம். ஏற்கனவே அதுவும் கரைஞ்சிருக்கிறதுனால 2 கொதி கொதிச்சா போதும். இறக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு ரோஸ் சிரப்பு இது நான் எங்கள் பிள்ளைகளுக்கு ரோஸ் சிரப்பு பிடிக்குங்கிறனால, ரோஸ் கலர்னால ரோஸ் சிரப்பு போடுறேன். இது உங்களுக்கு பைனாப்பிள் வாசனை பிடிக்கும்னா, மஞ்சள் கலராக வேணும்னா பைனாப்பிள் சிரப்பு கூட நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் அப்படியே நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளியிலே வச்சாலே போதும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலலாம் அப்படியே செட் ஆகிடும். செட் ஆன உடனே நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான். இது சுலபமாக வந்துடும், அப்படியே ஏடாக வந்துடும் உங்களுக்கு. நான் கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஜில்லுன்னு கொடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சைனா கிராஸ் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கறது. அதனால் இதை பிள்ளைங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க. இப்போயும் இன்னும் உங்களுக்கு வெயில் அதிகமாக தானே இருக்குது. வெளியில் போய் நம்ம ஜெல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயே நீங்கள் வெவ்வேறு ஃப்ளேவர் போட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு முறை நான் இதுலேயே பால் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அருமையான கண்ணாடி ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. பிங்க் கலர் கண்ணாடி ஜெல்லி. இதை செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் 10 நாளைக்கு கூட வச்சு மொத்தமாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.